இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் மொரேனாவில் நடந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பேசினார். யாத்திரை மத்திய பிரதேசத்தின் புனித பூமிக்குள் நுழைந்துள்ளது. நாட்டில் 50% ஓபிசி, 15% தலித் மற்றும் 8% பழங்குடி மக்கள் உள்ளனர். இது மொத்த மக்கள் தொகையில் 73%. ஆனால் நாட்டின் பெரிய நிறுவனங்களின் பொறுப்புகளில் ஓபிசி, தலித் அல்லது பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை கூட காண முடியாது. இது சமூக அநீதி. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை அனைத்து துறையிலும் ஒரு சில நிறுவனங்களே செழிப்பாக இருப்பதை பார்க்க முடியும். காரணம், நாட்டின் விமான நிலையங்கள், துறைமுகங்கள், மின் உற்பத்தி துறை என அனைத்து செல்வங்களையும் மோடி அரசு ஒரு சில தொழிலதிபர்கள் கையில் கொடுத்துவிட்டது. இதன் விளைவு மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வந்த சிறு வணிகர்கள் நசுக்கப்பட்டனர். இப்போது நாட்டின் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடி தெருவில் அலைகிறார்கள். இது பொருளாதார அநீதி. நாட்டில் வெறுப்பு, வன்முறை பரவ என்ன காரணம் என்று யாத்திரையின் போது மக்களிடம் கேட்டேன். அநீதிதான் என்று அனைவரும் பதிலளித்தனர். நாட்டு மக்களுக்கு பல்வேறு வழிகளில் அநீதி இழைக்கப்படுகிறது. அதனால்தான் வெறுப்பு பரவுகிறது. நாட்டில் பரவும் அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சமூக நீதிக்கான ஒரு புரட்சிகர நடவடிக்கை. அது நடந்து முடியும் நாளில் நாட்டின் 73% மக்களுக்கு அனைத்திலும் பங்களிப்பு கிடைக்கும் என்றும் பேசினார்.